ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 4th சாப்டர் பார்ட் 1. இன்றைக்கி நம்ம பார்க்க அனிமல் கிங்டம் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். 4th சாப்டர் பேசிக் ஃபீச்சர் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன். அனிமல் கிங்டம் அனிமல்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்காக எடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் animals first cell arrangement features எல்லாம் basic, then body symmetry, radial or bilateral, first nature of phloem, coelomates or acoelomates or pseudocoelomates, radial or bilateral, then patterns of digestive system, coelomates or complete system or incomplete system, circulatory or reproductive system. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் animals classification circulatory or reproductive system. Then animals are multicellular, animals வந்து multicellular. Then levels of organization. Organization la 4 type of organization irukku. Then first cellular level organization la cells are arranged as a loose cell aggregates. Cellular level example in sponges. Cells are some divisions of labor cell activities occur among the cells. The cellular level organization la cells ellam tight illama loose arrange பண்ணி the cellular level labor activity perform பண்ணு. ஒரு கம்பெனில லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் வொர்க் என்னன்னா லேபர் ஆக்டிவிட்டியை perform. அதுதான் அந்த மாதிரி லேபர் கம்பெனில லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் வொர்க் cellular level வந்து லேபர் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் அந்த மாதிரி tissue level organization. Arrangement of cell is more complex. Then cell performing the same functions are arranged into tissues more complex. Example cell performing coilant functions are எல்லா செல்லும் சேர்ந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். coilant traits அதுதான் tissue level organization சேர்ந்து ஒரே ஒரு then organ level organization பண்ணும். Tissues are grouped together to form organ level organization. Each is specialized for a particular function. Example platelet helminths and other higher phyla. Tissues எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணி ஒரு பர்టిక్యులர் ஃபங்க்ஷனை tissues எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணி சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம். மேலே பார்த்தது ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். மேலே பார்த்தது organs have associated to form functional system level organization. Each system concerned with a specific physiological function. Example annelid arthropods with a specific echinoderm and chordatus. Example annelid organs எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட functional system-த்தை பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் படிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து அது மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் ஃபுல்லா அது பேர் தான் ஆர்கன் நிறைய சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். அது மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் ஃபுல்லா தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஆர்கன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சிங்கிள் ஓப்பனிங் ஃபார் மவுத் அண்ட் ஆனஸ். எக்ஸாம்பிள் வந்து பிளேட்டிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மவுத்துக்கும் ஆனஸும் ஒரே ஒரு ஓப்பனிங்ல தான். எக்ஸாம்பிள் வந்து பிளேட்டிக் ஹெல்மின்தஸ். சாப்பிடுறதும் வெளியேற்றுறதும் ஒரே ஒரு ஓப்பனிங் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சாப்பிடுறதும் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் ஒரே ஒரு டூ ஓப்பனிங் ஃபார் மவுத் அண்ட் ஆனஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மவுத்தும் ஆனஸும் தனித்தனி ஓப்பனிங்ல ஃபார் மவுத் அண்ட் ஆனஸ். இது பேரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மவுத்தும் ஆனஸும் தனித்தனி ஓப்பனிங்ல இருக்கும். Then circulatory system, open type, closed type ரெண்டு இருக்கும். Open type வந்து blood is pumped out of the heart and the cells and tissues are directly bathed in it. That means blood reached directly to the tissue. Blood heartல இருந்து டைரக்ட்டா செல்லுக்கோ டிஷ்யூக்கோ டைரக்ட்டாவே போயிடும். அது open type. டைரக்ட்டா செல்லுக்கோ closed type, blood is circulated through arteries, veins and capillaries. blood வந்து artery, vein, capillary மூலமா பாயுது. closed type circulatory system. blood வந்து artery, vein, capillary மூலமா. then symmetry, closed type. symmetry have three type of symmetry is there. radial symmetry, bilateral symmetry, asymmetry. symmetry have three type of symmetry. radial symmetry னா ஒரு அனிமல்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருந்து வெட்டினாலும் அது ரெண்டு பக்கமும் சமமான ஆர்கன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் டைரக்ஷன்ல இருந்து வெட்டினாலும் அது bilateral symmetry னா ஒரு அனிமல்ஸ் ஏதாவது ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருந்து வெட்டினா மட்டும் தான் அது ஒரு அனிமல்ஸ் சமமான ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருந்து வெட்டினா. எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமமான மேல இருந்து கரெக்ட்டா சென்டர்ல ஒரு கோடு போட்டாதான் ரெண்டு பக்கமும் சமமான பார்ட்ஸ். மேல இருந்து அது பேரு bilateral கோடு போட்டாதான் ரெண்டு பக்கமும் then asymmetrical பார்ட்ஸ் கிடைக்கும். அது பேர் எந்த டைரக்ஷன்ல இருந்து கட் பண்ணாலும் சரி அதை ரெண்டு ஈக்குவல் ஹால்ஃபா கட் பண்ண முடியும். எந்த டைரக்ஷன்ல இருந்து கட் பண்ணாலும் சரி அதை ரெண்டு ஹால்ஃபா சிமெட்ரி ஈக்குவல் ஹால்ஃபா. when any plane passing through the central axis of the body divides the organism into when any plane two identical half central axis is radial symmetry. divides the two identical half radial half. example coelantratus, Ctenophore, identical half Ctenophorus and echinoderm. Example coelantratus. Then identical left and right half Ctenophorus and only any plane.
then identical left and right half in ஏதோ any direction ஏதோ ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் கட் பண்ணாதான் அது பேர் bilateral symmetry ஏதோ any direction example ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் கட் பண்ணாதான் அது asymmetrical does not divide them into two equal halves arthropods asymmetrical does not divide them into two equal halves then diploplastic and triploplastic organization diploplastic organization consists of ectoderm and endoderm example diploplastic organization consists of ectoderm diploplastic na di means two ரெண்டு லேயர்ஸ் இருக்கும் diploplastic and endoderm di means ectoderm na outer layer endoderm na inner layer endoderm na indoor na endoderm na inner layer indoor na ulla inside ectoderm na outside ectoderm இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு மீசால்ஜியாங்கற ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர் இருக்கும் இது வந்து லேயர் கிடையாது இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு மீசால்ஜியாங்கற ஒரு ட்ரைப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் இது வந்து லேயர் கிடையாது எக்கோடர்ம் எண்டோடர்ம் and mesoderm this is the third germinal layer consists of example platyhelminthes and mesoderm ட்ரைனா மூணு லேயர் இருக்கும் எக்டோடர்ம் இருக்கும் எண்டோடர்ம் இருக்கும் நடுவுல mesoderm ட்ரைனா மூணு லேயர் germinal layer இருக்கும் இந்த ரெட் கலர்ல இருக்குல இதுதான் வந்து mesoderm then xylem னா outer ரெட் கலர்ல இருக்குல presence or absence of cavity between the body wall and the gut wall this is very important in classification between the body wall and gut wall the gut wall நடுவுல cavity இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து body wall gut wall க்கும் body cavity lined by mesoderm இருக்கா இல்லையா அப்படிங்கறத body cavity mesoderm ஆல சூழ்ந்திருந்தா அது பேரு xylem animals possessing body cavity mesoderm animalsல xylem இருந்துச்சுனா அது பேரு xylem உடற்குழி உள்ள animals example வந்து annelid இருந்துச்சுனா arthropods ichinoderm mid chordata example and chordata then pseudoxylem na பொய்யான உடற்குழியில் body cavity is not lined by mesoderm body cavity mesoderm ஆல சூழ்ந்திருக்காது body cavity is not lined by mesoderm cavity வந்து scattered pouches னால ectoderm scattered pouch endoderm cavity example ascarmenthes this is outer layer this is inner layer central la xylem இருக்கும் இது pseudoxylem this is outer layer க்கும் inner layer க்கும் நடுவுல scattered pouches இதுல outer layer inner layer ரெண்டும் இருக்கும் inner layer நடுவுல ஒண்ணுமே இருக்காது scattered pouches cavity இதுல outer layer inner layer ரெண்டும் no body cavity example platyhelminthes இது பேர் asylum then segmentation the body is externally and internally divided into segments with the serial repetition of at least one organ. Example in earthworm, the body shows the pattern called metameric segmentation called metamerism. The body shows the pattern called metameric segmentation called neetug is a mesodermally derived rod-like structure formed on the dorsal side during embryonic development in some animals. Rod-like structure formed on the animals with a neetug embryonic development in example porifera to ichinoderm animals with a animals without notochord non example porifera to notochord இருந்துச்சுனா அதுக்கு பேர் chordata without notochord உள்ளவை chordata without notochord அதுக்கு பேர் இருந்துச்சுனா அதுக்கு பேர் முதுகெலும்பு அற்றவை ஓகே thank you without notochord இருந்துச்சுனா அதுக்கு பேர் முதுகெலும்பு அற்றவை ஓகே thank you